ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஸ்பெயின் அணி சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினாவை வீழ்த்துவது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது. அப்படி இருக்க இந்த ஆட்டத்தில் ஸ்பெயின் அணிக்கு எது திருப்பு முனையா அமைஞ்சது? இந்த வெற்றிக்கு முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறது ஸ்பெயின் அணி. கடந்த 2010 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை ஸ்பெயின் அணி சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறது. இது அந்த அணியின் இரண்டாவது சாம்பியன் பட்டமாக அமைந்திருக்கிறது. பரபரப்பான இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனாக கருதப்பட்ட அர்ஜென்டினாவை 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் அணி வீழ்த்தியிருக்கிறது. இதன் மூலம் சாம்பியன் பட்டத்தையும் ஸ்பெயின் அணி வசப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த இறுதிப் போட்டியை பார்த்தோம் என்றால் அர்ஜென்டினா மற்றும் ஸ்பெயின் அணிகள் நியூயார்க்கில் உள்ள நியூ ஜெர்சி மைதானத்தில் பலப்பரீட்சை நடத்தின. இந்த போட்டி மிகவும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் எந்தவித பரபரப்பும் பஞ்சமில்லாமல் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த போட்டியில் 1-0 என்ற கணக்கில் ஸ்பெயின் அணி சாம்பியன் பட்டம் என்று வரலாறும் படைத்திருக்கிறது. அதாவது நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினாவை ஸ்பெயின் அணி வீழ்த்தி ஒட்டுமொத்த அர்ஜென்டினா ரசிகர்களும் அதிர்ச்சி அளித்திருக்கிறது என்றே சொல்லலாம். இந்த இறுதிப் போட்டியை பார்த்தோம் என்றால் நியூயார்க் நியூ ஜெர்சி மைதானத்தில் நடைபெற்றது. அதாவது அர்ஜென்டினா அணியின் நட்சத்திர வீரர் மற்றும் கேப்டனான மெஸ்ஸி தனது உலக கோப்பை தொடரை வெற்றியுடன் நிறைவேறுவார். அதாவது மெஸ்ஸியா லாமின் யமாலா என்றே கருதப்பட்டது. அதாவது ஒரு 19 வயது இளம் வீரர் ஸ்பெயின் அணியை சேர்ந்த இளம் வீரர் லாமின் யமால் இந்த இறுதிப் போட்டியில் ஒரு நட்சத்திர வீரராக கருதப்பட்டார். அவர் கோப்பை வெல்வாரா இல்லது மெஸ்ஸியே கோப்பை வெல்வாரா என்ற மிகுந்த எதிர்பார்க்கையில் இறுதிப் போட்டி நடைபெற்றது. அந்த போட்டியில் ஸ்பெயின் அணி அர்ஜென்டினா வீழ்த்திருக்கிறது. இந்த போட்டியை பார்த்தோம்னா ஸ்பெயின் அணியை முழுமையாக ஆதிக்கம் செலுத்தியது என்று சொல்லலாம். அதாவது போட்டியின் பெரும்பாலான நேரங்களில் ஸ்பெயின் அணியை தங்களது பந்தை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. அதிக அளவு கோல்கள் அடிக்க ஸ்பெயின் அணி முயற்சித்தது. என்றாலும் 90 நிமிடம், அதாவது ஆட்ட நேரமான 90 நிமிடத்தில் ஸ்பெயின் அணியால் எந்தவித கோலம் அடிக்க முடியவில்லை. அதே போல அர்ஜென்டினா அணியும் எந்தவித கோலம் அடிக்க முடியவில்லை. இருந்தாலும் ஆட்டத்தை ஸ்பெயின் அணியை கட்டுப்பாடு இருந்தது. இதனைத் தொடர்ந்து ஸ்டாப்பேஜ் நேரம் தொடர்ந்தது. அதன் பிறகும் கூடுதல் நேரமான 30 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டது. அந்த ஒதுக்கப்பட்ட நேரத்தில் ஸ்பெயின் அணி முழுமையாக ஆதிக்கம் செலுத்தி 106வது நிமிடத்தில் ஸ்பெயின் அணிக்கு அந்த வெற்றி கோல் அமைந்தது. ஸ்பெயின் அணியின் வீரர் டாரஸ் அந்த 106வது நிமிடத்தில் வெற்றி கோலை அடித்தார். இதன் மூலம் அந்த ஸ்பெயின் அணி வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. அர்ஜென்டினா ரசிகர்கள் இந்த தோல்வி ஒரு ஏற்க முடியாத தோல்வியாக பார்க்கப்படுகிறது. அதாவது கிட்டத்தட்ட 40 வயதாக மெஸ்ஸி இந்த தொடரை வெற்றியோடு நிறைவு செய்வார். அதாவது கடந்த 2022 ஆண்டு பிரான்ஸை வீழ்த்தி ஸ்பெயின் அணி பிரான்ஸை வீழ்த்தி அர்ஜென்டினா அணி சாம்பியன் பட்டம் வென்றது. அதே போல மீண்டும் அர்ஜென்டினா அணி திரும்ப சாம்பியன் பட்டம் வெல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. என்றாலும் மெஸ்ஸி ரசிகர்களுக்கு அதிர்ச்சி ஸ்பெயின் அணியை அர்ஜென்டினா வீழ்த்தி இருக்கிறது. 1-0 என்ற கணக்கில் வீழ்த்தி, அதாவது ஸ்பெயின் அணி வீரர் டாரஸ் அடித்த கோலை வெற்றி கோலாக அமைந்திருக்கிறது. அந்த வெற்றியின் மூலம் கடந்த 2010 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை ஸ்பெயின் அணி மகுடம் சூடி ஒட்டுமொத்த கால்பந்து உலகையும் வியக்க வைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் அர்ஜென்டினாவை வீழ்த்தி ஸ்பெயின் அணி சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறது. அர்ஜென்டினாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயின் கோப்பையை தட்டி சென்றிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம்.
இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.